சற்று முன் சிஎஸ்கேவில் களமிறங்கும் பும்ராவை விட அதிரடி பவுலர் தோனியின் சைலண்ட் மூவ் ஏலத்தில் அதிரடி மாற்றம். அதாவது இந்திய கிரிக்கெட்டில் பல வீரர்கள் புயல் போல் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த வகையில் பும்ரா தற்போது இந்திய அணியின் சிறந்த பந்து வீச்சாளராக உள்ள நிலையில் அவரை விட மிகவும் பெசலான ஒரு வீரர் அண்டர் 19 கிரிக்கெட் மூலம் இந்திய அணிக்கு கிடைத்தார். அந்த வகையில் 2018 அண்டர் 19 உலக கோப்பையை இந்திய அணி வெற்றி பெற கமலேஷ் நாகர்கோட்டி என்ற வேகப்பந்து வீச்சாளர் மிகவும் முக்கிய காரணமாக அமைந்தார். அந்த தொடரில் 6 போட்டிகளில் விளையாடி 9 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எக்கனாமிக் வெறும் 3.48 என்ற அளவில் இருந்தது. மேலும் கமலேஷ் நாகர்கோட்டியின் வேகப்பந்து வீச்சை பார்த்து ஐசிசியே இந்தியாவின் வேகப்பந்து வீச்சு தோற்றம் மாறிவிட்டது என்று ஒரு வீடியோவை வெளியிட்டார்கள். இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட்டில் மிகப்பெரிய வீரராக கமலேஷ் நாகர்கோட்டி வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அவர் காயம் காரணமாக பெரிய அளவில் சோபிக்காமல் சென்றுவிட்டார். இந்த நிலையில் தற்போது கமலேஷ் நாகர்கோட்டி முழு உடல் தகுதியை எட்டியுள்ள நிலையில் அவரை சிஎஸ்கே அணி அடிப்படை விலையான 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது. அதேபோல் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கமலேஷ் நாகர்கோட்டி, இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் பல ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நினைத்து நான் நன்றி உணர்வுடன் இருக்கின்றேன். நான் எந்த அணிக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்தேனோ அதே அணியால் தற்போது ஏலத்தில் வாங்கப்பட்டிருக்கின்றேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைவதை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். குறிப்பாக அந்த வாய்ப்பை மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் தோனியுடன் விளையாட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தோனியுடன் விளையாடும் வாய்ப்பு எனக்கு ஒரு நாள் கிடைக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லை. தற்போது என்னுடைய உடல் தகுதியை நான் தற்காத்து வருகிறேன். உடல் தகுதிக்காக கடுமையாக உழைத்தும் வருகின்றேன். தற்போது எனக்கு காயம் ஏற்படுவதில்லை. பல ஆண்டுகளாக எனக்கு காயம் ஏற்பட்டது. இதனால் எந்தவித கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் மூலம் நான் மிகுந்த விரக்திக்கு ஆளானேன். எனக்கு கடும் கோபங்கள் இருந்தது. மிகுந்த ஏமாற்றத்துடனும் இருந்தேன். ஆனால் என்னால் மீண்டும் கம்பேக் கொடுக்க முடியும் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு இருந்தேன் என்று கமலேஷ் நாகர்கோட்டி தெரிவித்துள்ளார். 24 வயதான கமலேஷ் நாகர்கோட்டி சையத் முஸ்தாக் அலி தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடினார். இதில் 7 போட்டிகளில் விளையாடிய அவர் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி தன்னுடைய திறமையை நிரூபித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பும்ராவை விட அதிவேக பவுலர் என்ற பெருமையை ஐபிஎல் போட்டி நடைபெறுவதற்கு முன்பாகவே பெற்றிருக்கிறார். இதனால் வருகின்ற ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே கமலேஷ் நாகர்கோட்டிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சிஎஸ்கேவின் பலம் இன்னும் கூடுகிறது. உறுதியாக இந்த போட்டியில் சிஎஸ்கே ஐபிஎல் கோப்பையை வெல்லும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது சிஎஸ்கே நிர்வாகம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கேவில் பும்ராவை விட அதிவேக பவுலர், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.